friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கோதுமை ரவா கிச்சடி. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகா ஈஸி அண்ட் குயிக்காக பிளான் பண்ணி செஞ்சிடலாம். நல்ல கோதுமை ரவையும் நிறைய காய்கறிகளும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கோதுமை ரவா கிச்சடி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெல்தியான உணவுங்க. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சூட் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். அதுவும் நல்ல சட்னி சாம்பாரோட அதுவும் தயிரோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கோதுமை ரவா கிச்சடி உப்மா எல்லாம் நம்ம கரெக்டாக பக்குவமாக தண்ணி அளவெல்லாம் வச்சு கரெக்டாக செய்யும் போது தாங்க அது சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நிறையா பேர் உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் உப்மா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக வரன்னு இருக்கிறது தான் காரணம். இங்கே நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்மா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே கோதுமை ரவை கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. கிச்சடிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் கோதுமை ரவா, வீட் ரவா. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. இதுக்கு நல்ல நிறைய காய்கறிகள் கட் பண்ணி வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே பச்சை பட்டாணி, இங்கே நான் ஸ்ப்ரவுட்டடு பீஸ் எடுத்துருக்கிறேன். முளவிட்ட பச்சை பட்டாணி, ஊற வச்சு முளவிட வச்ச பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரோசன் பீஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் பட்டாணி அதுவும் முளவிட்ட பட்டாணி எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. அடுத்ததாக நல்ல ஒரு 10-15 பீன்ஸை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கூடவே தாளிப்புக்கான பொருட்கள் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம உப்மா கிச்சடியெல்லாம் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம சமையல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதும் கூட. ஸோ இங்கே நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சாச்சு. கூடவே வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணியாச்சுங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரைஞ்ச அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. இது சேர்க்கும் போது நல்ல உப்புமா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நல்ல கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 4, பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இலை கொஞ்சம். அவ்வளோதாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ கிச்சடி தாளிச்சிடலாங்க. இங்கே நம்ம குக்கரில் தாளிச்சிடலாம். கரெக்டாக எல்லாமே காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். நல்ல சாஃப்டாக நல்ல பக்குவமாக இருக்குங்க. நீங்கள் குக்கரில் தாளித்து பாருங்கள். இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஈச் 1 டீஸ்பூன் சேர்த்து விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். கூடவே கருவேப்பிலை. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் குயிக்காக ஒவ்வொன்றா போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுறலாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3 சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அந்த ப்ரெஷரில் வேக வச்சு எடுக்கும்போது அந்த பர்ஃபெக்டாக அந்த காய்கறிகள் ரவையெல்லாம் நல்லா வெந்து கிச்சடி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியை வச்சு ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் இப்போ போட வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மூடி வைப்போங்க. அந்த தண்ணி கொதிச்சு வரட்டு. அப்புறமா ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு விட்டுட்டு ரவை சேர்த்துக்கணும். இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். ஒரு சைடு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ரவை சேருங்க. அப்போ தான் கட்டி தட்டாது, உருண்டை விலகாது, அழகாக நம்ம கலந்துக்க முடியும். நல்லா கலந்துருங்க. கண்டிப்பாக ஸ்டவ் மட்டும் சிம்மில் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டு
டக்குன்னு நம்ம குக்கர் லிட்டை குயிக்காக போட்டுறணும். போட்டு விட்டுட்டு குக்கர் வெயிட்டை வச்சு விட்டுருங்க. சிம்மில் ஸ்டவ் இருக்கணும். ஒரே விசிலுக்கு குக் பண்ணணும். ஒரு விசில் அல்லது விசில் வரலன்னா 5 மினிட்ஸில் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரெஷர்லையும் ஸ்டீம்லையுமே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸில் அந்த ப்ரெஷரும் ஸ்டீமும் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமான வாசனையோட பர்ஃபெக்டாக நம்மளுடைய கோதுமை ரவா கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு ரவை வெந்திருக்கு. காய்கறி எல்லாம் பக்குவமாக வெந்திருக்கு. கீழே அடிப்பிடிக்கல. அட்டகாசமாக ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெடி. இதை அப்படியே சாப்பிடலாம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியோட இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபியும் பார்த்துடலாங்க. இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு சின்ன கப்பளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இவ்வளோ சேர்த்தா போதும், அதிகம் வேண்டாம். அடுத்தது 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி பருப்புன்னு அரைச்சிக்கோங்க. சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு சேர்த்துடலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரிய விட்டாச்சு. தாளிப்பு இப்போ சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சட்னியும் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்ல சூப்பரான ரவா கிச்சடியும் ரெடி, சட்னியும் ரெடி. இப்போ அழகாக இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஃபனுங்க இது. நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்குறோம். அந்த கோதுமை ரவையோடு சேர்த்து நல்லா அழகாக பக்குவமாக இப்படி செஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்டு. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சட்னியோட தொட்டு சாப்பிட்ற அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சட்னி ஒரு ஈஸியான சைட் டிஷ். ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாம்பார், சட்னி எல்லாமே பொருத்தமாக இருக்கும். தயிர் சேர்த்து சாப்பிடலாம். நிறையா பேருக்கு உப்புமா கூட தயிர் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த தயிர் இந்த கோதுமை ரவைக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இது எங்கள் கோயம்புத்தூர் சைடு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷுங்க. இங்கே நிறையா ஹோட்டல்ஸில் டிஃபன் மெனுவில் கண்டிப்பாக இந்த கோதுமை ரவை உப்புமா கிச்சடி இருக்குங்க. அதே மாதிரி விசேஷ வீடுகள்லையும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய ஐட்டங்கள் பரிமாறப்பட்டாலும் இந்த உப்புமாவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற ஐட்டங்கள் எல்லாம் நிறைய சாப்பிட முடியாத டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் டயட் இருக்கிறவங்களுக்கும் இந்த உப்புமா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியானது, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த உப்புமாவும் இலையில பரிமாறப்படும். ஸோ இந்த இவ்வளோ அருமையான ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.